சாதாரண காலத்தின் 13ஆம் ஞாயிறு, ஜூன் 28வது நாள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 40 முதல் 42 வரை உள்ள இறை சொற்றொடர்கள். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஆண்டின் 13வது ஞாயிறில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தைகளின் தலைப்பு விருந்தோம்பல் என்பதை பற்றி நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, இந்த விருந்தோம்பல், உபசரிப்பு, இதை பற்றி விளக்கி சொல்ல ஒரு உதாரணத்தோடு நாம் துவங்குவோம். பல வருடங்களுக்கு முன்னால் நான் வேலை செய்து கொண்டிருக்கிற ஆந்திராவிலே தெனாலி பங்கைச் சேர்ந்த ஒரு சிறிய கிராமம் ஒன்று உண்டு. அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் இருளர் இனம் என்று சொல்லப்படுகிற அந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள். அந்த கிராமத்திலே 50 குடும்பங்கள் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை அந்த கிராமத்தின் தலைவர்கள் இங்கே வந்து எங்களிடம் இயேசுவை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம், ஆகவே நீங்கள் வந்து எங்களுக்கு இயேசுனுடைய நற்செய்தியை போதிக்க வேண்டும் என்று அவர்களே விருப்பத்துடன் கேட்டார்கள். அதனால் அவருடைய விருப்பத்திற்கு இணங்க நானும் என்னுடைய சக குருவாகிய மறைந்த அருட்பணியாளர் மர்ரெடி அவர்களையும் அழைத்து கொண்டு நாங்கள் இருவரும் அந்த ஊருக்கு சென்றோம். சிறிய கிராமம். அந்த கிராமத்திலே 50 குடும்பங்கள். இந்த 50 குடும்பங்களும் 50 குடிசைகளில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் அங்கே போன பொழுது நாங்கள் அங்கே தங்குவதற்கு ஒரு இளம் தம்பதியர் தங்களுடைய குடிசையை காலி செய்துவிட்டு அதில் நாங்கள் தங்குமாறு எங்களுக்கு இடம் கொடுத்துவிட்டு அவர்கள் அருகிலுள்ள ஒரு குடும்பத்தில் போய் சேர்ந்தார்கள். இந்த ஒரு குடிசையிலே நானும் என்னுடைய சகோதரரும் 10 மாதங்கள் தங்கி அந்த மக்களுக்கு இறை வார்த்தையை போதித்து அவர்கள் திருமுறுக்கு பெறுவதற்காக வேண்டிய தயாரிப்புகளை நாம் செய்தோம். இந்த 10 மாதங்களும் இந்த ஏழை மக்கள் எங்களை உபசரித்தார்கள், எங்களை நன்றாக கவனித்து கொண்டார்கள், எங்களுக்கு உணவு அளித்தார்கள். அவர்களோடு ஒருவராக நாங்கள் இருந்து 10 மாதங்கள் அவர்களுக்கு பயிற்சி அளித்த பிறகு ஈஸ்டர் தினத்தன்று இந்த 50 பேரும் திருமுழுக்கு பெற்றார்கள். நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலே ஒரு சங்கமாக அவர்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள். பல வருடங்களுக்கு பிறகு நான் அந்த ஊருக்கு செல்ல வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்கே நான் போய் பார்த்த பொழுது எனக்கே நம்ப முடியாத ஒரு நிலையை நான் கண்டேன். அதாவது
இந்த கிராமமானது வேறொரு பங்கிற்கு கொடுக்கப்பட்டு துறவற சபையைச் சேர்ந்த குருக்கள் இந்த கிராமத்தை தத்தெடுத்து அதில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் சேவை செய்து வந்தார்கள். பல வருடங்களுக்கு பிறகு அங்கே சென்று நான் பார்த்த பொழுது அங்கே ஒரு குடிசையை கூட காணவில்லை. எல்லாமே அழகாக கட்டப்பட்ட வீடுகள். அரசாங்கத்தினுடைய உதவியோடும் இந்த குருக்களுடைய உதவியோடும் அந்த மக்களுடைய வீடுகள் எல்லாம் இப்பொழுது மாற்றப்பட்டு அங்கே மின்சாரம் கொடுக்கப்பட்டு மிக ஒரு சிறப்பான முறையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இளம் தலைமுறையினர் இப்பொழுது பள்ளிக்கூடங்களுக்கு செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இந்த இருளர் இனத்தினுடைய மக்களுடைய பணி என்னவென்றால், வயல்வெளிகளிலே அறுவடைக்காக தயார் செய்யப்படும் பொழுது நெற்கதிர்களை தின்பதற்காக அந்த வயல்வெளியிலே நிறைய எலிகள் வரும். அந்த எலிகளை பிடித்து தின்பதற்கு நிறைய பாம்புகள் வரும். இந்த இருளர் இனத்தினருடைய வேலை வயல்வெளியிலே உள்ள எலிகளையும் பாம்புகளையும் பிடித்து அதன் வழியாக வரக்கூடிய வருமானத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள். இப்பொழுது புதிய தலைமுறை அந்த தொழிலை விட்டுவிட்டு கல்வி கூடங்களுக்கு சென்று பயில ஆரம்பித்தார்கள். அங்கே ஒரு கோவில் கட்டப்பட்டிருந்தது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குருவானவர் அங்கே வந்து திருப்பலி நிறைவேற்றுகிறார். அதிலும் இன்னொரு ஆச்சரியமான விஷயம், அந்த கிராமத்திலிருந்தே ஒருவர் ஒரு துறவற சபைக்கு சேர்ந்த குருவாக அவர் மாறியிருக்கிறார். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் விருந்தோம்பல் அல்லது உபசரிப்பு என்ற தலைப்பில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். முதல் வாசகத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், பிரிய சகோதர சகோதரிகளே, 2ஆம் அரசர் ஆகமம் 4வது அதிகாரம் 14-16 இறை சொற்றொடர்களில் நாம் வாசிப்பது என்னவென்றால், ஒரு வயதான தம்பதியர், அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இறைவாக்கினர் எலிஷா என்பவர் அந்த வழியாக செல்லும் பொழுது அந்த தம்பதியர் அவர் மீது அன்பு கொண்டு அவரை தங்களுடைய வீட்டிற்கு வரவழைத்து அவரை உபசரிப்பார்கள், விருந்தோம்பல் செய்வார்கள். அடிக்கடி அந்த இறைவாக்கினர் அந்த வழியே போய் வருவதால் அந்த இளம் தம்பதியர் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அதாவது அவர்கள் வீட்டின் மேலே ஒரு சிறு அறை ஏற்படுத்தி இறைவாக்கினர் அங்கே வரும்பொழுதெல்லாம் அவர் தங்கி ஓய்வெடுத்துக் கொள்வதற்காக அவர்கள் ஒரு அறையை தயார் செய்து வைத்தார்கள். இன்றைய வாசகத்தில் நமக்கு கூறப்பட்டிருக்கு என்னவென்றால், எலிஷா என்ற இறைவாக்கினர் இந்த தம்பதியர் தமக்கு செலுத்தக்கூடிய இந்த விருந்தோம்பலை, உபசரிப்பை அவர் அனுபவித்து இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்று தன்னுடைய சீடரிடம் கேட்கின்றார். அந்த சீடர் இறைவாக்கினருக்கு இந்த வார்த்தை சொல்கிறார், ஐயா, இந்த தம்பதியர் வயதானவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லும் பொழுது இறைவாக்கினர் அந்த பெண்மணியை வரச் சொல்கிறார். அவள் வந்து நின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், அம்மா, அடுத்த வருடம் நான் இங்கே வரும்பொழுது ஒரு குழந்தையை நீ பெற்றெடுப்பாய் என்று உறுதி கூறி அவர் அந்த கைமாறை செலுத்துகின்றார். இது முதல் வாசகத்திலே நாம் பார்த்தது. விருந்தோம்பல் செய்ததால், உபசரிப்பு செய்ததால் அதனுடைய பலனாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது. அன்பு சகோதர சகோதரிகளே, நம் மத்தியிலே ஒரு பழக்கம் இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னவென்றால், விருந்தினர் வந்தால் கடவுளே வீட்டுக்கு வருவது போல் எண்ணுவது. விருந்தினர் ஒரு வீட்டிற்கு வந்தால் கடவுளே அந்த வீட்டிற்கு வருகிறார் என்று நினைத்து நம்முடைய தமிழகத்திலும் சரி, மற்ற மாநிலங்களும் சரி, முக்கியமாக விருந்தினரை கடவுள் வருவது போல ஏற்று உபசரிப்பது, விருந்தோம்பல் செய்வது பழக்கம். இது நம்முடைய நாட்டிலே முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கம். சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய நாட்டினுடைய சூழ்நிலை எடுத்து பார்த்தோம் என்றால்
அனைவருக்கும் தெரிந்த விஷயமே. வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவிற்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்களும் இளம் பெண்களும் வேலையை தேடி படையெடுத்து வருவதை நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது எந்த ஊருக்கு சென்றாலும், எந்த கிராமத்திற்கு சென்றாலும் வடநாட்டினர் இங்கே வந்து விதவிதமான வேலைகளிலே ஈடுபட்டு வேலை செய்கிறார்கள், சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தோடு. இது நம்முடைய நாட்டிலே நிகழ்வது. எந்த இடத்திற்கு சென்றாலும், அது என்ன தொழிலாக இருந்தாலும் சரி, கட்டட வேலையாக இருந்தாலும் சரி, உணவு விடுதிகளில் இருந்தாலும் சரி, எந்த வேலை சிறிய வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை இன்று லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து நம்முடைய தமிழகத்திலே மற்றிலும் பக்கத்தில் உள்ள மாநிலங்களில் வந்து வேலை செய்கிறார்கள். இவர்களை நாம் மைக்ரன்ட்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது புலம் பெயர்ந்து நம்முடைய இடத்திற்கு வருபவர்கள். இவர்கள் பாவம் தங்களுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு, தங்களுடைய பிள்ளைகளை விட்டுவிட்டு இங்கே வந்து பணம் சம்பாதிப்பதற்காக வேலைகள் கஷ்டப்படுகிறார்கள். அதே போலவே நம்முடைய சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். ரோட்டோரங்களிலே சில ஏழைகள் ஒரு சாக்குப்பை எடுத்துக்கொண்டு ரோட்டோரங்களில் கிடக்கக்கூடிய காகிதங்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் இவற்றையெல்லாம் அவர்கள் சேர்த்து சேமித்து அதை விற்று பிழைக்கிறார்கள். ராக் பிக்கர்ஸ் என்று சொல்லுவோம். இவர்களையும் நாம் பார்க்கின்றோம். இவர்களுக்கு ஒரு ஆதாரம் இல்லை, ஒரு உறுதியான வாழ்க்கை இல்லை. இதை மனதில் கொண்டுதான் ஆந்திர மாநிலத்திலே சேவை செய்கின்ற சலேஷியன் சபையைச் சேர்ந்த குருக்கள் விஜயவாடா, விசாகப்பட்டினம் என்ற 2 இடங்களிலே புலம்பெயர்ந்தோருக்காகவும் இது போன்ற குப்பைகளை பொறுப்பவர்களுக்காகவும் ஷெல்டர் ஹோம் என்ற கட்டிடத்தை அவர்கள் கட்டி முடித்தார்கள். இந்த ஷெல்டர் ஹோம் என்றால் இவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இங்கே வரலாம். 24 மணி நேரமும் இந்த வீடு திறந்திருக்கும். இங்கே வந்து இவர்கள் குளிக்கவும், துணி துவைக்கவும், உணவு அருந்தவும், ஓய்வெடுக்கவும் வசதிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த சிறுவர்கள் வந்து இங்கே தங்கி அதன் பிறகு அவர்கள் திரும்பி போய் தங்களுடைய தொழிலை செய்யலாம். இது மிக பொருத்தமான ஒரு சேவை என்று நான் நினைக்கின்றேன். அதை போலவே நம்முடைய இரட்சகர் சபையைச் சேர்ந்த பெங்களூரில் உள்ள இடைவிடா சகாயத்தாயினுடைய பங்கிலே சில வருடங்களுக்கு முன்னால் செயின்ட் ஜெரார்டு கிச்சன் என்று, செயின்ட் ஜெரார்டு கேன்டீன் என்று ஒன்று துவங்கப்பட்டது. அதன் மூலமாக இன்று வரை என்ன நடக்குது என்றால், நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் மதிய வேலை உணவு கொடுக்கப்படுகிறது. இது ஒரு விதத்திலே உபசரிப்பின் கீழ் வருவது. அதுபோலவே நம்முடைய பங்குகளிலே செயின்ட் வின்சென்ட் டே பால் சொசைட்டி என்ற அமைப்பு உண்டு. தெனாலியிலும் இந்த அமைப்பு உண்டு. இதன் வழியாக நாம் செய்வது என்னவென்றால், ஏழைகளுக்கு உதவி செய்வது. அந்த ஏழைகள் யாராவது ஒருவர் இறந்து விட்டால் அவர்களுக்கு சவப்பெட்டி தயாரித்து கொடுப்பது, அந்த சாவுக்கு வேண்டிய செலவுகளை நாம் ஏற்றுக்கொள்வது, வருடத்திற்கு 2 முறை அவர்களுக்கு துணிமணி கொடுப்பது, குளிர்காலங்களிலே அவர்களுக்கு துப்பட்டி கொடுப்பது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாதமும் இந்த ஏழை மக்களுக்கு வின்சென்ட் டே பால் சபையினர் மதிய உணவு வழங்கி வருகின்றார்கள். இவ்வாறாக நம்முடைய கிறிஸ்தவ அமைப்புகள் இயேசுவினுடைய அன்பை இந்த உபசரிப்பின் மூலம், விருந்தோம்பலின் மூலம் மக்களுக்கு, முக்கியமாக ஏழை எளியவர்களுக்கு கொடுத்த வண்ணமாக இருக்கிறார்கள். இவ்வாறு செய்யும் பொழுது, இந்த உபசரிப்பு அல்லது விருந்தோம்பல் என்பதை செய்யும் பொழுது ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்பு என்ற ஒரு உணர்வு வருகிறது, செக்யூரிட்டி. அது மட்டுமல்ல, அவர்களும் சுய கௌரவத்தோடு, மனித நேயத்தோடு வாழக்கூடியவர்கள் என்ற உணர்வும் அவர்களுக்கு ஏற்படுகிறது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நமக்கு சொல்லுவது, பிறருக்கு முடியாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு நாம் உபசரித்து அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்தோம் என்றால் கடவுள் அநேக விதத்தில் நம்மை ஆசீர்வதிப்பார். இதை மனதில் கொண்டு நாம்
எங்கிருந்தாலும் சரி, உங்களுடைய பங்குகளில் இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருந்தாலும் சரி, உங்களால் இயன்ற உதவியை ஏழைகளுக்கு செய்ய முன்வருங்கள். குறிப்பாக இன்று பல ஊர்களிலே முதியோர் இல்லங்கள் உள்ளன, அனாதை ஆசிரமங்கள் உள்ளன. இவர்களுக்கு நீங்கள் மாதந்தோறும் ஏதாவது பண உதவி செய்யலாம். அல்லது உங்கள் வீட்டை தேடி வரக்கூடிய பிச்சைக்காரர்கள், ஏழைகள் வந்தால் முகம் சுளிக்காமல் அவர்களுக்கு நாம் உபசரித்து விருந்தோம்பல் செய்தோம் என்றால், இதனால் இயேசுவினுடைய அன்பை இந்த மக்களுக்கு நம்முடைய செயல் மூலம் நாம் கொடுக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே வரக்கூடிய நாட்களிலே இதை மனதில் கொண்டு நாம் இயேசுவுக்காக எல்லாம் செய்கிறோம் என்ற நல்ல உணர்வோடு இந்த விருந்தோம்பல், இந்த உபசரிப்பை நாம் செய்வோம். மத்தேயு 25:40 ஆண்டவர் இயேசு சொல்கிறார், மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உபசரிப்பு, விருந்தோம்பல் என்ற புண்ணியத்தை வளர்த்து கொள்வோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.